ரீசெண்டா ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது இந்த ஸ்டுடியோ ஜிப்ளி போட்டோஸ் தாங்க. ஓப்பன் ஏ சிஓ ஆன சாம் ஆல்ட்மேன் இதை ரிலீஸ் பண்ண உடனே இதை பல பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இந்த போட்டோஸ் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆன உடனே சாம் ஆல்ட்மேன் என்ன சொன்னாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நாங்க இதை எல்லாருக்கும் ஃப்ரீயா தான் யூஸ் பண்ண வச்சிருந்தோம். போற போக்க பார்த்தா எங்க ஜிபியூஸ் மெல்ட் ஆகிரும். ஸோ இதை நாங்க பிரீமியம் யூசர்ஸ்க்கு மட்டும் அன்லிமிட்டடா ஆக்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. மித்தவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 3 போட்டோஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. எதனாலனா இது ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராசஸ்ங்க. இதுக்கு நிறைய காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன் தேவைப்படும். ஸோ அதனால இதுல ஜிபியு கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்டை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த ஜிபியூஸை வச்சு வீடியோ ரெண்டரிங் பண்ண நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் டாஸ்க் யூஸ் பண்ண நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜிபியு ஒரே நேரத்துல பல பேர் யூஸ் பண்றதுனால இமேஜ் ஜென்ரேஷனுக்கு மெயினா காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன் தேவைப்படும். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன் பண்ண ரொம்பவே இதுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ அதனாலதான் நம்மளுக்கு 3 இமேஜ் மட்டும் ஒரு நாளைக்கு ஜென்ரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.